இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம ராசிக்கு சில இடர்பாடுகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அது ஒரு 40% தான். 60% வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பல மாற்றங்கள் வந்து வரும். விலைவாசி ஏற்றம், குறைவு, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் சில அரசியல் தலைவர்கள் உடல் ஆரோக்கியம், ஆன்மீக தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம், இப்படி தான் உலக அளவில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்மளுடைய ராசிக்கு ஐயோ இந்த சேர்க்கையில் ஏதாவது வருமா அப்படின்னா 40% தான் அதோடைய பாதிப்பு இருக்கும். மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். இதில் மீன ராசிக்காரர்களுக்கு தான் அந்த உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் மற்ற ராசிக்காரர்களை விட. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த கிரக சேர்க்கைகளில். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த ஊர் சண்டையெல்லாம் வலிச்சிட்டு வருதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் எல்லா கிரகமும் சேர்றதுனால சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். கன்னிராசிக்காரர்கள் அவசியம் பண்ணணும். இதில் மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல வருது, அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் மீனம், சிம்மம், கன்னி, துலாம், இவங்க தான் மஸ்ட்.